ஐ ஹோப் எல்லோரும் வந்து நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வீட்டில் டீப் க்ளீனிங் தான் வந்து போயிட்டுருந்ததுங்க. ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நானே வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு எனக்கு பிடிச்ச ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு என்னை நானே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளீனிங்கை கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் வந்து ஃபுல் விலாகை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபுல் வீக்கை வந்து விலாகை நான் எடுத்ததில்லை. இந்த தடவை வந்து நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் வேலை வந்துட்டு அந்த வாரத்துக்கு மாவாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மாவு இருந்துட்டாலே வந்து போதும், அந்த வாரத்தை ஃபுல்லாக வந்து எப்படியாவது ஓட்டிடலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் வெள்ளை மாவும் ஆட்டியிருந்தேன், கொஞ்சம் மில்லட் மாவும் வந்து ஆட்டியிருந்தேங்க. வெள்ளை மாவு எப்பவும் போல தான் 5 டம்ளர் அரிசி போட்டோம்னா இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்படி தான் வந்து ஆட்டுவேன். மில்லட் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கம்பு எடுத்துருந்தேங்க, 1/2 கப் வந்து வரகரிசி, 1/2 கப் வந்து ராகி எடுத்திருந்தேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு 2 கப் வர மாதிரி பார்த்துக்கிட்டேங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் உளுந்து போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க ஊற வச்சுட்டேங்க. ஆக்சுவலாக அந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் வேலையாக வந்து ஒரு வாரம் வெளியே போகிற மாதிரி இருந்ததுங்க. கரெக்டாக அப்போ தான் வந்து கிளம்புனாங்க. பசங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. ஒரு வாரம் வந்துட்டு இது வரைக்கும் அவங்க விட்டுட்டு போனதில்லை, இவங்க வந்து பார்க்காம இருந்ததில்லை. மெயினாக இங்கே எங்கள் அத்தை, மாமா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என் சின்ன பொண்ணு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி வந்து பார்த்துக்கிட்டோங்க. நான் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் ஒரு 2 நாள் இருந்தாங்கன்னா அங்கே அத்தை வந்து ஒரு 2 நாள் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மாற்றி வந்து அவள் இருந்துக்கிட்டா. வெள்ளை மாவு மில்லட் மாவு 2மே வந்து ஆட்டி முடிச்சாச்சுங்க. 2மே வந்து புளிக்கணும், அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு டே வந்து அப்படியே வந்து போயிடுச்சுங்க. முதல்ல எங்கள் அக்காவை தான் வந்து பொள்ளாச்சிக்கு கட்டி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு பொள்ளாச்சிக்கு வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது. பொள்ளாச்சியில் என்னை கட்டி கொடுப்பாங்கன்னே நான் யோசனை கூட பண்ணது கிடையாதுங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கட்டி கொடுத்தாங்க, அப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் என் சித்தி பிள்ளைங்க 2 பேருக்குமே வந்துட்டு பொள்ளாச்சியில் தான் சம்மந்தம் அமைஞ்சதுங்க. அவங்க 2 பேருமே இப்போ பொள்ளாச்சியில் தான் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் அத்தை பசங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்தையுமே கட்டி கொடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் தான். ஆரம்பத்தில் அக்காவும் நானும் மட்டும்தான் இருந்தோங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வர மாதிரி அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டுங்க கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து பசங்களுக்கு எடுக்க வேண்டியது இருந்தது. கூடவே வந்துட்டு டாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தா. அவள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாலுங்க. இந்த கனெக்ட் 4ம் ஜெங்கான்னு சொல்லிட்டு அந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, அதுவும் வேணும்னு சொல்லிட்டு சரி அது 2யும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் எடுக்க வேண்டியது இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் மட்டும் கிளம்பியிருந்தேங்க. அஷ்மிதா எப்போ போல் வந்து அவங்க அவ்வா வீட்டுக்கு வந்து போயிட்டா. உண்மையை சொல்லணுன்னா பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னென்னமோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி இதை கலர் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்கெட்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் மேக்கிங், சோப் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் பபிள் கேண்டில் மேக்கிங், இல்லை நார்மல் கேண்டில் மேக்கிங்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து அவங்கள எங்கேஜாக வச்சுக்கிற மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மெயினாக தேவைப்படுற 2-3 திங்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் போயிட்டு ஹோம் சென்டர் போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் வந்து போய் பார்த்துட்டு வந்தேங்க. நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு தான் வந்து போயிருந்தோங்க. இப்போ அந்த பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது தெரிக்கும்ல, தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தெரிக்காது. தெரிக்காது, நிஜமாக தெரிக்காது. வெங்காயம்லாம் போடையில் டப்புன்னு கையில் பட்டுரும்ல, அதே தான். ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. நைட் வந்தோடனே வந்து படுத்துட்டோம், எதையுமே எடுத்து வைக்கலைங்க. காலையில் வந்து பாப்பா தான் இருந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து அந்த டேக்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நீட்டாக மடித்து வச்சுட்டாங்க. நானுமே வந்துட்டு பாத்ரூமெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேங்க. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஹார்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாய்லெட் க்ளீனர் வந்து வருது. இதை வந்துட்டு நம்ம லெட்டின் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம லைட்டாக சொருகி விட்டுட்டோம்னா ஒவ்வொரு ஃப்ளஷுக்குமே வந்துட்டு நமக்கு அந்த தண்ணியில் அந்த சோப் வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணி விட்டுருதுங்க லெட்டினை.
பாத்ரூம் எல்லாம் நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு விட்டோம்னா 15 நாளுக்கு வந்து குறையாம அது வந்து நமக்கு இருக்குதுங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க்குக்குமே வந்துட்டு நான் நாப்தலின் பால்ஸ் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸோட இருக்கிற மாரி கலர்ஃபுல்லான பால்ஸ் வந்து நானு போட்டு விடுவேன். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சப்போஸ் அது கிடைக்கலைனாலும் நீங்க நார்மல் நாப்தலின் பால்ஸ் போட்டு விட்டீங்கனாலும் பூச்சி இதெல்லாம் வந்து வராம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேலை அத முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து அங்கங்க எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு அத ஒவ்வொன்னா வந்து எடுத்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டாய்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹோம் சென்டர் போயிருந்தேன்னு வந்து சொன்னேன்ல, அங்க வந்து இந்த எண்ணெய் ஊத்துற கேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. கிளாஸ்ல இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலரும் நல்லா இருந்தது. ஸோ அது வந்து ஒண்ணு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜெங்கான்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவும் இந்த கனெக்ட்ன்னு சொல்லிட்டு கனெக்ட் 4 அதுவும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா வந்துட்டு நமக்கு குழந்தைங்கள என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு, அவங்களோட மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்குலாம் வந்துட்டு இது நல்லாவே இருக்கு. ஸோ இந்த 2 கேமுமே வந்து வாங்கி குடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹோம் சென்டர்ல வந்துட்டு வேக்யூம் பண்ண பில்லோ வந்துட்டு 2 எடுத்துட்டு வந்திருந்தேங்க. ஸோ வேக்யூம் பண்ணியிருக்கிறதுனால நான் அத பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் கவர் போட்டு அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா, மால்லயே வந்துட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்ததுனால செம்ம கை, கால் வலி வேற. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் வேற எந்த வேலையுமே வந்து செய்ய முடியலைங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா, சரி கொஞ்சம் கிச்சன்ல வந்துட்டு கிளீனிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, இப்ப கிச்சனுக்கு கீழால வச்சிருந்தோம்ல பாத்திரம்லாம், அதை எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு என்னென்ன வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த பேஸ்கெட் வந்து ஒரு 3 கிராசரிஸ் வந்து அடுக்கி வச்சிருப்பேன். அதையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. பாக்குறதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. பட் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வேலை வந்து பெண்ட நிறுத்திரும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை முடிச்சுட்டு அந்த கிச்சனை பார்க்கையில ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்குங்க. நான் வந்துட்டு பேஸ்கெட் எல்லாம் அடுக்குனதுக்கு அப்புறம் 2, 3 நாப்கின் பால்ஸ் இந்த சைட்ல வந்து நான் போட்டு விட்டுருவேன். ஸோ அதை சுத்தி வந்துட்டு கரப்பாம்பூச்சி தொந்தரவெல்லாம் வந்து இருக்கிறது இல்ல. நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாண்ட்ரி யூனிட்டுக்கு கீழயுமே வந்து ரொம்ப கசகசன்னு இருந்தது. ஸோ அதையுமே இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, இந்த சோப்பு, பேஸ்ட் இதெல்லாம் வைக்கிற இடம், அதையுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ இதெல்லாம் பண்ணையில வந்துட்டு பாப்பா இருந்தான்னா கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. டஸ்ட் அலர்ஜி வேற வந்து இருக்கு. அதனால வந்துட்டு பாப்பா வந்து அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து கிளீனிங்வே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் வீடு இருந்தது. எல்லாம் ஆனா வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு நம்ம இனி வீட்டை மட்டும் கூட்டி விட்டா போதும். The girl kept pounding on the car wheel. Her mother screamed in despair, soon the car broke apart. The mother ran after the car. எனக்காவது இந்த மாதிரி டீப் கிளீனிங் பண்ணையில தான் வந்துட்டு மெய்டு வரல அப்படின்னு திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நெஞ்சே வந்து வெடிக்கிற மாதிரி ஆயிடும். சரி அன்னைக்கு வந்துட்டு அவங்க வரலைன்ட்டாங்க. அதனால வீட்டையும் ஃபுல்லா வந்து கூட்டி விட்டுட்டேன். ஸோ அதுக்கும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாமி ரூமையுமே வந்து கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, கிச்சன் கூட வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணலாங்க. இந்த மாதிரி டீப் கிளீனிங் எல்லாம். பட் வந்து சாமி ரூம் வந்துட்டு வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி எல்லா படத்தையும் தொடச்சு நீட்டா வந்து நம்ம பண்ணி வைக்கணும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பேப்பர் எல்லாம் கூட வந்து சேஞ்ச் பண்ணலைனாலும் லைட்டா வந்து நம்ம டஸ்ட் பண்ணி விடணுங்க. ஸோ இந்த ட்ரே மாதிரி இருக்குல்ல ஆயில் இதெல்லாம் வந்து வச்சிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாத்தி. ஸோ அதையுமே வந்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு எல்லா இடத்தையும் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டேங்க. ஸோ சாமி ரேக் கிளீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனேயுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே முந்தின நாள் வந்துட்டு நல்லா வேலை செஞ்சதுனால காலெல்லாம் வந்து ரத்தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வலி வேற. கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் வந்துட்டு கிச்சனை மறுபடியும் வந்து கிளீன் பண்ணலான்ட்டு வந்தேன். கீழே தான் வந்து கிளீன் பண்ணியிருந்தேன். மேல எல்லாம் வந்து தொடவே இல்லைங்க. ஸோ அதையும் வந்து கிளீன் பண்ணி நியூஸ் பேப்பர் எல்லாம் புதுசு மாத்திரலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த ஊறுகாய் பாட்டில் எண்ணெய் பாட்டிலுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரே செப்பரேட்டா வாங்க முடியலனாலும்
அந்த சின்ன சின்ன பாட்டில்கள் அந்த எண்ணெய் ஊத்துறோம்ல அந்த பாட்டில்கள்லாம் நம்ம இந்த மைசூர்பாவோட மூடி இருக்குல்ல, மைசூர்பா பாக்ஸ் வாங்கில ஒரு மூடி மேலால கொடுப்பாங்கல்ல, அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதை கீழே வச்சுட்டு அந்த எண்ணெய் பாட்டில் மேல வச்சோம்னா பாக்கில கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்கில தெரியாதுங்க அந்த ட்ரே வந்து இருக்கிற மாதிரி, அந்த மூடி வந்து இருக்கிற மாதிரி. பட் ஆனா வந்து எண்ணெய் வழிஞ்சு அந்த பேப்பருக்கு வராது. ஸோ அது மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னென்ன வந்து பொருள் எல்லாம் வந்து தீர்ந்திருந்ததோ அதையெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சடனா இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆனாலோ இல்ல பிரெக்னன்சிக்கு அப்புறம் நமக்கு வெயிட் கெயின் வரும் இல்லைன்னா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதுவும் காலையில நேரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிங்கால் வந்துட்டு நல்லாவே வலிக்கும். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சோம்னாலே அந்த குதிங்கால் வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க வந்து செவ்வாழைப்பழம் வந்து சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாவே வந்து கேக்குங்க. ஒன்னா வந்துட்டு நம்ம மில்க் ஷேக் போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா வந்துட்டு அதை ஒரு பழமாவே நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாலும் ஓகே தான். பட் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம அது ஒன்னோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்னா அது ஒரு பழத்தோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குது அந்த பெயின்ல இருந்து, அந்த குதிங்கால் வலியில இருந்து. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்லயுமே வந்துட்டு அந்த சொல்யூஷன் வச்சு நல்லா அந்த ஸ்கிரீனை வந்து தொடச்சு விட்டுட்டேங்க. இப்ப வீட்டை பார்க்கலயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாமே இடமுமே வந்துட்டு நீட்டா கிளீனா இருந்ததுங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு பிரேக் தேவைப்பட்டதுங்க. சரி ரொம்ப வேலை செஞ்சுட்டோம், இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் பார்லருக்கு ஹேர் கலரிங் பண்றதுக்காக வந்து போயிட்டேங்க. ஹேர் கலரிங் பண்ணா வந்துட்டு கண்டிப்பா ஹேர் டேமேஜ் ஆகதாங்க வந்து செய்யும். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டான சில்கியான ஹேர் தான். பட் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஹேர் கலர் பண்ணிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா டேமேஜ் ஆகும். நம்ம உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கல நீங்க என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு ஷாம்பு, கண்டிஷனர், இதை வந்துட்டு நீங்க சீரம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் ஆயிட்டு வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹேர் கலரிங் பண்றது தவிர்த்து இருக்கலாம். பட் உங்களுக்கு மீறி உங்களுக்கு ஆசையா இருந்ததுன்னா நீங்க கண்டிஷனர், ஷாம்பு, அப்புறம் சீரம், இது மூணுமே வந்துட்டு ஒரு நல்ல பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6வது நாளுங்க. அந்த 6 நாளுமே வந்து நான் உங்களுக்கு vlog எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு மே 1, அதனால வந்துட்டு டெய்லி ஷீட்டையும் மந்த்லி ஷீட்டையும் வந்து மாத்திட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்தே வந்து நான் vlog ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஊர்ல இருந்து வராங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு எங்களுக்குமே வந்துட்டு அவங்களும் இல்லாததுனால பெருசா வந்து எதுவும் குக் பண்ணல. ரசம், அப்புறம் ஏதாவது பொரியல் அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்னதா மாத்தி மாத்தி தான் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுத்துட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மாவு மூஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு கொஞ்சமா ஒரு 2 டம்ளர் மட்டும் போட்டு நான் தக்காளி தோசைக்கு வந்து மாவாட்டி வச்சுட்டேங்க. தக்காளி தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்தோம்னா 1 டம்ளர் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 கப் உளுந்து, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஆட்டுறதுக்கு முன்னாடி 3 தக்காளி பழத்தை வந்துட்டு நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கல்லுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதையும் வந்து எடுத்து கொட்டிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 வரமிளகாவுமே வந்து நான் ஆட்டையில போட்டு ஆட்டிட்டேன். அப்புறம் நம்ம ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் வந்துட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலந்து நம்ம தோசை சுட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னியே வந்து போதுங்க. வேலையும் வந்து சிம்பிள். பட் கொஞ்சம் தண்ணியாட்டு நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்தோம்னா நான் கொஞ்சம் அந்த தோசையில கொஞ்சம் தோசை வந்து கெட்டியா தானே இருக்கும். நல்லா அந்த தேங்காய் சட்னியில ஊறி அதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. இல்ல கார சட்னியுமே வேணுனாலும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொத்துக்கறி தான் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. கொத்துக்கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அதுல கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் அதையும் வந்து போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க.
என்கிட்ட கொஞ்சோண்டு பட்டாணி இருந்ததுங்க, நான் அதையுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். பட் கொத்துக்கறிக்கு வந்துட்டு நிறைய பட்டாணி போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது கூட வந்துட்டு நம்ம மசாலா பொருளையும் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மட்டன் மசாலா தூள் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. கொஞ்சமா வந்து மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாயும் வந்துட்டு நான் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா குக்கர் மூட போகையில கொஞ்சமா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 3 டு 4 விசில் வந்து சிம்லயே விட்டு எடுத்தோம்னா நல்லா வந்து வெந்துரும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் கூட விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மீனுமே வந்து வாங்கிட்டு வந்ததுனால அதையுமே வந்து மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சாச்சுங்க. இப்ப வெளியூருன்னா நம்ம வந்து போயிட்டு இருந்தாலே கொஞ்சம் ரச சாப்பாடு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குங்க. நம்ம ரசம் கிடைக்கிற இடத்துக்கே வந்து போனாலும் நம்ம வீட்ல நம்ம அந்த கொழைய வச்ச சாப்பாடு கூட கொஞ்சமா ரசம் போட்டு சாப்பிடையில தான் வந்து அது ஒரு திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால ஒரு நல்ல தக்காளி ரசமுமே வந்து வச்சுட்டேங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.